ஹாய் மக்களே, என் பொண்ணோட ஸ்கூலில் நீங்கள் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிச்சுட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு டே கேர் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் எப்படியும் ஸ்கூல்லேருந்து வந்தால் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க என் பொண்ணு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு எக் சீஸ் சாண்ட்விச் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மை கிச்சன். எக்கு பாயில் பண்ணி தான் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 2 எக்கு வந்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு க்யூப் சீஸை வந்து நான் துருவி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி பாயில்டு எக்கையும் துருவி எடுத்துக்க போகிறேன். நம்மளோட 2 பாயில்டு எக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் துருவி இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட குட்டி தோட்டத்துலேருந்து கிடச்ச கொத்தமல்லி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம துருவி வச்ச சீஸ் அண்ட் எக்கோட நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து ஒன்லி சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். என் பாப்பா இன்னும் காரம் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல. ஒன்லி பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஒரு சூப்பரான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பட்டர் நான் வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் நம்மளோட மிக்ஸை வச்சு ஒரு டோஸ்ட் ரெடி பண்ணால் நம்மளோட சாண்ட்விச் ரெடி. இப்படி பண்ணணும். ஓகே ஓகேவா? பண்ணு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து இது மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். வைங்க. இப்படி வச்சு இப்படி கோட் பண்ணணும். ஓகே, நமக்கு ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெடி.